ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களே, நீங்கள் புதுசாக வரவர்களுக்கா, நடிகர்களுக்கா நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களே, பழசை நினச்சி பாருங்கன்றார். எடப்பாடியார் சொன்னது என்னென்னா, இளைஞர்களுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு யதார்த்தமாக அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள்லாம் எப்போன்னா கொரோனா பேட்சில் இருந்து கல்லூரி முடித்து இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க நீங்கள் இளைஞர்கள். ஆனால் அதிமுக உங்களுக்கு செய்தது பாருங்கள், கொரோனா காலத்தில் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது பள்ளி குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக கல்லூரி மாணவர்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும் வீட்டில் வந்து. இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா தான், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தா தான் அந்த அடலசன் ஸ்டேஜில் ஒன்றும் தெரியாது. அந்த கிள்ளை பருவத்தில் பிள்ளை பருவத்தில் அவங்களுக்கு அந்த 9வது 10வது 11 12ன்னா அவங்க ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தா தான் படிக்க முடியும். அந்த கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடங்கள் கிடையாது. சப்போஸ் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதிர்காலமே பாழாக போயிடும். அதனால் என்ன செய்தார்னா பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டார் அன்றைக்கி. கண்டிப்பாக +1 10த்துக்கும் இல்லை 12த்துக்கும் ஆல் பாஸ், எல்லாருக்கும் ஆல் பாஸ், +1 ஆல் பாஸ் போட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு போகிற நீங்கள் படிச்சுக்கோங்கன்னாரு. அதே மாதிரி கல்லூரிகளுக்கு என்ன செய்தார்னா ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி ஆன்லைன் எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு முடித்தார். அப்போது இதுக்கு மேலே அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு இலவச காலனி கொடுத்துருக்கோம், இலவச பை கொடுத்துருக்கோம், இலவச புத்தகங்கள் கொடுத்துருக்கோம், இலவச மதிய உணவு கொடுக்குறோம், இதற்கு மேலே நீங்கள் போகிறதுக்கு இலவச சைக்கிள் கொடுத்தோம், உங்கள் கையில் விஞ்ஞானத்தை கொடுக்கறதுக்காக இலவச லேப்டாப்பை கொடுத்தோம். உங்களை படிக்க வச்சு முன்னேறி இன்றைக்கும் எத்தனையோ பேர் சொல்கிறீங்க பெருமையாக, ஐயா நாங்கள் கொரோனா பேட்சுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் செய்த அதிமுகவை நினச்சி பாருங்கள். அதனால்